எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா மேர்சியம்மா ஒரு சோஃபா ஃபுல்லாக ஏதோ நிரப்பி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நான் பொங்கல் கொண்டாடாட்டினாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் உதவியாக இருக்கிறவங்க, நம்ம வீட்டை சுற்றிலும் நம்ம தெருவிலெல்லாம் க்ளீன் பண்ணுற துப்புரவு தொழிலாளர்கள், அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரெஸ். ஏன்னா நம்ம என்னதான் காசு கொடுத்தாலும் அவங்க அது குடும்பத்தோட ஏதாவது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்க யார் இருக்கா? ஸோ என்னால் முடிஞ்சது. அதனால் நானும் என்னுடைய பிள்ளையும் போயிட்டு போத்தீஸில் போய் இன்றைக்கி நாங்கள் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே புதுசாக பாடியில் ஒரு போத்தீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. சரி என்னதான்றது போய் பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். சரி முதல்ல எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உதவி செய்கிற அந்த அம்மாவுக்கு வாங்கின சாரீ, அவங்களுக்காக இந்த சாரீ வாங்கினேன். ஸோ இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். இந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த சாரீ இது ஒன்று வாங்கி வச்சுட்டேன்னா இதை கொடுக்கும்பொழுது எங்கள் வீட்டில் அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். காசு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பாரு அது ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால இது அவங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரு துணி ஆயிடுச்சா? இது எங்கள் வீட்டில் உதவி பண்ணுறாங்க இல்லையா அந்த அம்மா, இந்த சாரீ வாங்கினேன் இல்லையா அவங்க ஹஸ்பண்டுக்கு. இது புரியுதுங்களா? இது இந்த கலர் நல்லா இருக்குல்ல, அவரு கொஞ்சம் கலராக இருப்பார், அவருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இது அவருக்கு வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன்னா எல்லா வருஷமும் இவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா அவர் நமக்கு உதவி பண்ணாட்டினாலும் இது அவருக்கும் சேர்த்து. ரெண்டாவது, எங்களை ரொம்ப கவனிச்சுக்கிறேன் என்னோடய வாட்ச்மேன். அதாவது என்னை மட்டும் இல்லை, எங்களை மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள உயிர் ஜீவன்களையும் அவர் தான் மேலெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அதை பார்த்துட்டுலாம் வருவார். ஸோ இது வாட்ச்மேனுக்கு. இது பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கு. அவர் கொஞ்சம் பிளாக்காக இருப்பார். இது வாட்ச்மேனுக்கு. இது புரியுதுங்களா? இது வாங்கி வச்சுருக்கேன்னா வேஸ்ட்டு ஷர்ட்டை. அப்புறம் இது இது ஒன்று. இது எங்கள் வீட்டில் வெளியில் நம்ம வீட்டில் வெளியில் துப்புரவு தொழில் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் அதாவது நம்ம குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறார் இல்லையா, கார்பரேஷன். இது அவருக்காக, அவருக்கும் ரொம்ப பிடிச்சது கலர். அதனால் அவருக்கும் ஒரு பிங்க் கலரில் ஒன்று செலக்ட் பண்ணி வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா தமிழர் பண்டிகை இல்லையா, ஸோ பேண்ட் ஷர்ட் எடுக்கிறத விட இதுதானே வித்தியாசமாக இருக்கும். எடுத்தாச்சு. இது அடுத்து எங்கள் வாட்ச்மேனுக்கு கட் பனியன். ஏன்னா அவருக்கு எப்போவுமே அது வீட்டிலலாம் வரும்பொழுது கட் பனியன் போட்டுக்கணும்னு அவருக்கு கட் பனியன். அடுத்து நம்ம வீட்டுக்கிட்டலாம் துப்புரவு தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு சாரி. இது ஒரு ஆளுக்கு. சரிங்களா? இது ஒரு ஆளுக்கு. இது ஒரு ஆளுக்காச்சா? இது ஒரு சாரி. இது ஒருத்தவங்களுக்கு. பார்த்தீங்களா நல்லா இருக்கா இந்த கலரும்? இது ஒரு ஆளுக்கு. 2 ஆச்சா? இது 3ஆவது. இது ஒருத்தவங்களுக்கு. இது ஒரு சாரி ப்ரௌன் கலரில். இது ஒன்று. 3 ஆச்சா? இது ஒன்று. இதெல்லாம் அவங்களுக்கு. இது 4. இது ஒன்று. 5. சரிங்களா? நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒன்று. 6. சரிங்களா? இது ஒன்று பிளாக் கலரில். அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட கேட்டப்போ அதனால் அவங்களுக்கு பிளாக் கலரில் கேட்டாங்க. பிளாக் கலரில் எடுத்துருக்கேன். 7 ஆச்சா? இது பாருங்க. இது ஒன்று. நல்லா இருக்கா? இந்த கலர்ஸ்லாம் நல்லா இருக்கா? இது ஒன்று. அடுத்து இது இன்னொரு அந்த வேலை, அந்த வண்டி ஓட்டிகிட்டு வராங்க இல்லையா அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு. இது 2 பேர் வருவாங்க நம்ம வீட்டுக்கிட்ட அந்த கார்பரேஷன்லேருந்து. ஸோ அந்த குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு அவங்களுக்கு இது ஒருத்தருக்கு. ஏன்னா பொம்பளைங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஆண்களுக்கு எடுத்து கொடுக்காம விட்டா தப்பு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஆச்சா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பேகு. பார்த்தீங்களா? இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்க காலையிலே வருவாங்க. இது கூட ஒரு கொஞ்சம் காசும் அவங்க கையில் கொடுத்துட்டு இது எல்லாம் அவங்க கூட அவங்களுடைய சந்தோஷத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம்னு நினச்சிருக்கேன். சரிங்களா? பார்த்தீங்களா எல்லோரும் எப்படி இருக்குன்னு? இது எல்லாம் இப்போ எல்லா சாரீஸ் எல்லோரும் பார்த்தீங்களா? இது எல்லாம் எல்லாருக்கும் வாங்கி வச்சுருக்கேன்.
நாளைக்கு காலையில் வருவாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இதை மாதிரி என்ன முடியுதோ, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசாக செய்யணும்னு இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சவங்களுக்கு செய்யுங்க. நமக்கு எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் என் மகனும் போய் இன்றைக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா அதிலுடைய ஒரு சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்னும் நிறையா செய்யணும். நான் பட் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்கும் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கிட்ட டெய்லி வந்து துப்புரவு தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்காங்க, சுத்தப்படுத்திகிட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நாளைக்கு சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. ஏன்னா நாளைக்குன்னு சொல்கிறது என்னென்னா, நான் இன்றைக்கி வாங்கி வச்சிட்டதால் இது இன்றைக்கி எடுத்த வீடியோ, அதனால் நாளைக்கு பொங்கல்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் உங்களுக்கு எல்லா வளத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் நீங்கி வெளிச்சமாகி எப்பவும் எப்படி பொங்கல் பொங்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷங்களும் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. எல்லாருக்கும் கொடுத்து உதவி பண்ணுங்கள். நம்ம சந்தோஷத்தோடு கொடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு அதிகமாக கொடுப்பார். ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய். லவ் யூ ஆல்.